சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு தான் இது. நாளை முதல் பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை வாங்கி வளர்த்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை வாங்கி வளர்த்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவை ஆபத்தான, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நாய் இனங்கள் என்று ஏற்கனவே அது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் நாளை முதல் பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வளர்க்கக்கூடாது என்று சென்னை மேயர் பிரியா அறிவித்திருக்கிறார். ஒருமனதாக சென்னை மாமன்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பிட்புல் நாய் இனம், ராட்வீலர் நாய் இனங்களை வாங்கி வளர்ப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செல்ல பிராணிகளை வளர்ப்போரின் கவனத்திற்காக இது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே நாய்க்கடி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த கட்டுப்பாடு தற்போது சென்னையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வளர்க்கக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. பல்வேறு தளங்களிலும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பிட்புல் அல்லது ராட்வீலர் இன நாய்களை வாங்கி வளர்ப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்திருக்கிறார்.